வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். யாழ்ப்பாணம் புத்தூர் குருநாத சுவாமி ஆலய சப்பரதை உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் புத்தூர் ஸ்ரீ குருநாதர் ஸ்ரீ சுப்பிரமணிய குருநாத சுவாமி கோயிலில் நேற்று சப்பரதை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மகோற்சவ பிரதம குரு சிவஸ்ரீ சபாபல பாஸ்கர குருக்களின் அழைப்பின் பெயரில் பங்கேற்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஆசிரியரை வழங்கினார். இறைவனுடைய ஐந்தொழிலை குறிப்பது இந்த மகோத்சவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்றதாகிய பஞ்சகிருத்தியங்கள் சிருஷ்டி, திதி, சம்ஹார, துரோகம். இந்த உற்சவ காலங்களிலே பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் எல்லோரும் காத்திருப்பார்கள். இந்த உற்சவ காலத்திலே ஒரு யாகசாலை இருக்கும். அந்த யாகசாலை இந்த ஈசான மூலையிலே அமைந்திருக்கும். ஏனைய இடங்களிலே யாகங்கள் அமைக்கின்ற பொழுது கிழக்கு திசையை நோக்கி அமைத்து அந்த ஆகுதிகளை எல்லாம் செய்து கொள்ளுவோம். ஆனால் இந்த மகோத்சவத்தில் மட்டும் ஈசான திசையிலே இந்த யாகம் அமைந்திருக்கும். அங்கு தினமும் காலை மாலை ஆகுதிகள் நடைபெறும். சுவாமி உள்வீதி வலம் பெறுகின்ற பொழுது இந்த யாகசாலையிலே வந்து தரிசித்து அங்கு புஷ்பாஞ்சலி கொடுக்கப்பட்டு இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.